இந்த யூரின் பாஸ் பண்ணும்போது சில குழந்தைங்களுடைய யூரின் வந்து கொஞ்சம் கருப்பாக வரும். உடனே என்னமோ ஏதோ அப்படின்னு பயந்துக்கக்கூடிய ஒரு நேச்சராக அந்த மாதிரி ஒரு இருந்துச்சுன்னு வச்சுக்க. திடீர்னு யூரின் வந்து ஒரு குழந்தைக்கு எடுத்த உடனே போகும்போதே கருப்பாக இருந்துச்சுன்னா அப்பா அம்மா பயந்து நடுங்க தானே செய்வாங்க. இது ஏன் இந்த மாதிரி யூரின் இந்த மாதிரி கருப்பாக வருது? இது ரொம்ப ரேர். ஒரு 2 லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி யூரின் கருப்பாக வரும். மஞ்சளாக வந்தால் ஜாண்டிஸ். கருப்பாக ஏன் வருது அப்படிங்கிறத 1890s ஆர்ச்சிபால்ட் கெராட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு பார்த்தாரு. ஏன் இது கருப்பாக வருது அப்படின்னுட்டு. சரி, யார் யாருக்கெல்லாம் இந்த கருப்பாக வருது? இப்போ கருப்பாக வருதுன்னா யார் யாருக்கு வருது அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லை, எல்லாருக்கும் வரல. இப்போ ஒரு பகுதியை சார்ந்த எல்லாருக்கும் வந்துச்சுன்னா அதில் ஏதோ பிரச்சனைங்களாம். ஒரு குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் வந்துச்சுன்னா கூட அது ஏதோ ஜெனட்டிக் டிஸார்டருங்களாம். அப்படி இல்லை, அந்த குடும்பத்தில் வந்து எல்லாருக்கும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட குழந்தைக்கு மட்டும் வருது. இது ஏன்? இதை அவர் ரிசர்ச் பண்ணார். அப்போ தான் அவர் வந்து மெண்டல்ங்கிறவர் வந்து இந்த பாரம்பரிய விதிகள், லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அது வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இது ரொம்ப சிம்பிள். என்னென்னா, நம்ம கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஊரில் வந்து அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப காமன் தானே நம்ம ஊரில். சினிமாலாம் கூட அந்த மாதிரி எடுக்கிறாங்க. இதில் என்னென்னா, முதல் குழந்தைய, அதாவது அத்தையனுடைய முதல் பெண்ணையும் மாமாவுடைய முதல் மகனையும் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எப்படின்னா, ஒரு 3 பேருக்கு வராது. 3 பேருக்கு இந்த மாதிரி பிளாக்காக யூரின் வராது. ஆனால் ஒரு குழந்தைக்கு, இப்போ 4 குழந்தை பிறந்தால் அந்த 4 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பிளாக்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி 4 பேர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அதில் ஒருத்தருடைய குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கெராட் கண்டுபிடிச்சார். இது எதனால் அப்படின்னா, இந்த இந்த ஃபஸ்ட்டு நெவ்யூஸ், ஃபஸ்ட்டு கசின்ஸ் கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்க, இவங்களுடைய ஜெனட்டிக் காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஜெனட்டிக் காம்பினேஷனில் ஏற்படுற மாற்றத்தினால 2 பேருனுடைய ரிசசிவ் ஜீன்ஸும் வந்து அந்த குழந்தைக்கு வந்துடும். இப்போ 2 ரெசசிவ் ஜீன்ஸும் வரும்போது என்ன ஆகுதுனாக்க, அந்த குழந்தையினுடைய யூரின் டார்க்காக போகுது. இதுக்கு என்ன காரணம்னா, அது வந்து ஹோமோஜெனிஸ்டிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆசிட் வந்து அந்த யூரினில் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதை ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய என்சைம், அது வந்து இந்த ரெசசிவ் ஜீன் வர்றதுனால அந்த குழந்தைக்கு வரதில்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதை ஆக்சிடைஸ் பண்ண முடியாததுனால அந்த குழந்தை பாஸ் பண்ணக்கூடிய அந்த யூரினில் அந்த ஹோமோஜெனிஸ்டிக் ஆசிட் இருக்கிறதுனால அது பிளாக்காக இருக்குது. இவ்வளோதான். இதை பற்றி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பிளாக்காக இருக்கும், எல்லோரும் முன்னாடியும் குழந்தை போச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லாருமே பயமுறுத்தி விட்ருவாங்க. இதுதான் சயின்டிஃபிக்கான ஃபேக்ட். இதில் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா பாருங்கள், நம்ம கிராமப்புறத்தில் இது எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாது அப்படின்னு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கசினை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய பிஹேவியர், நம்முடைய உடம்பு, நம்முடைய உடல் நலம் எல்லாத்துலேயுமே அந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. அதனால் நாம் வந்து இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பற்றி நாம் படிக்கணும். அது மூலம் இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காத மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கணும். ஒருவேளை அப்படி இந்த எங்கேயாவது நடந்துச்சுன்னா கூட இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு அதிலேருந்து நம்ம விடுபட முடியும். நன்றி, வணக்கம்.